ஓகே. ஸோ திரும்ப நைட் ஸ்ட்ரோல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். என் வண்டியில் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் லைட்ஸ் போட்டேன். எதுக்குன்னா ஆபத்தான சுச்சுவேஷன்ஸில் அது நமக்கு பயன்படும் தான். ஏன்னா இன்றைக்கி எல்லா வண்டியிலையுமே இந்த ஒயிட் எல்இடி லைட்ஸ் வந்துருச்சு. இதில் மெயின் என்னென்னா சுத்தமாக அந்த பிளாக் டாட்டாக ஒன்று வைப்பாங்க, மார்க்கர் மாதிரி. அது பளிச்சுன்னு அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் நம்புகிறேன். அது மெத்தா என்னன்றது தெரியல. யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். என் வண்டியிலையும் அந்த பிளாக் டாட் இப்போ இருக்கிற வண்டியில் இல்லை. ஸோ அதனால் என்ன மேட்ருக்கு போட்டோன்னா ஆபத்தான ஃபஸ்ட்டு என் ஹோண்டாவுக்கு வைக்கிற இன்னொரு பெரிய கோரிக்கை, கொஞ்சம் நல்ல ஹெட்லைட்டாக ஸ்டாக்லேயே கொடுத்துட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஹோண்டா சிவி 350 ஸ்டாக் ஹெட்லாம்போட பவரு நிறைய பேர் வண்டி வாங்குறவங்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதுதாங்க ஸ்டாக் ஹெட்லாம்போட அழகு. மேலே லைட்டு மாதிரி எதுவும் தெரில. சரி, நம்ம பேக் டு இதுக்கு வருவோம். இதுதான் ஹெட்லாம்ப் ஸ்டாக்கில் இருக்க கண்டிஷனில் இவ்வளோ தான் தெரியும். வீடியோவில் எந்த அளவுக்கு வருதுன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ ஹை பீம் போடுறேன். ஹை பீம் போட்டிருக்கேன்னா பாருங்கள், ஹை பீம் போட்டிருக்கேன். இங்கே இருக்குது இல்லை, தெரியுதா? ஹை பீம் இருக்குது. BS6 வண்டி தான். அதே மாதிரி ஹை பீமில் தான் இருக்குது வண்டி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சத்தியமாக. என் கண் பார்வைக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அது ஹை பீமில் இருக்குன்ட்டு இந்த போர்டை பார்த்தா தான் தெரியுது. திரும்ப லோ பீம் வந்துட்டேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் ஹை பீம் வச்சுட்டு ஆப்போசிட்டில் அழகாக வராங்க. எங்கே வராங்க, ஏது வராங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு இப்படி ஓட்டுறது. இந்த மாதிரி ஆபத்தான தருணங்களுக்காக மட்டுமே நான் இந்த லைட்டை உபயோகிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் மெயினாக ஒன்லி லோ பீம், அதிகபட்சம் அர்ஜென்சி பெருசாக லைட்ஸ் இந்த மெயினாக பஸ்ஸில் ஒரு 15-20 லைட்டு. நான் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டு கடையை போடலாம், அந்த மாதிரி கட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி தருணங்களுக்காக ஹை பீமு ரெண்டுமே போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல போடலாம் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடமா போகிற வழியில் இருந்தாலும் போட்டு காட்டுறேன். இதுதான் லோ பீம். லோ பீம் இது HJG ஏதோ சம்திங், எனக்கு அந்த கம்பெனி பேர் வரமாட்டேங்குது. இது தெரிஞ்சதுன்னா நான் போடுறேன் என்ன லைட்டு இதுன்னு. இது லோ பீம், சரிங்களா? நல்லா தெளிவாக தெரியுதில்ல? ஓகே. இப்போ திரும்ப பேக் டு த ஸ்டாக் ஹெட்லாம்ப். இதுதான் ஸ்டாக். ஸோ அதுதான். அடுத்தது ஹை பீம் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன் நாமளே. ஓகே, இந்த இடத்துல லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே போடுறேன் பாருங்கள். ஸோ இது லோ பீம் எல்லோ கலரில், ஹை பீம் பார்த்துக்கோங்க, ஹை பீம் வெள்ளை கலர். ஹை பீம் தேவையில்லாத இடத்துல போடவே மாட்டேன் நான். ஒன்லி டியூரிங் அர்ஜென்ட் டைம்ஸ். மேக்ஸிமம் கண்ணு தெரியல. ஆஹா சூப்பர். எனக்கு இப்போ தான் தெரியுது நிறைய பேர் ஏன் லெஃப்டில் ஓட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த மாதிரி சேரு சகதி காஞ்சி போய் மண் கவர்னமெண்ட் கிட்ட சொல்லி ஒரு கோரிக்கை, டோல்கேட்ஸை கொஞ்சம் இதை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். அப்பப்போ கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். நன்றிகள். இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட் லைன் போட்டிருக்காங்கன்னு தான் பேர், சுத்தமாக ஒன்றுமே சரியில்லை. தண்ணி நின்றுட்டுருக்குது. அதுக்கப்புறம் மக்களையும் சொல்லணும், மக்கள் லெஃப்டில் தான் போகணும். ஓகே, கம்மிங் பேக் டு த ஹெட்லாம்பு. ஹெட்லாம்பு அதே மாதிரி ஒரு கோரிக்கை டு த ஹோட்டல் ஓனர்ஸ். கடைக்கு கண்டிப்பாக வருவோம். நீங்கள் விளம்பரம் போட்டு முன்னாடியே காட்டுறீங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ், அதெல்லாம் சந்தோஷம்தான். அது உங்களோட பிஸ்னஸ் இது. ஆனால் ரொம்ப வெளிச்சமாக போட்டிங்கன்னா ஒன்றுமே எங்களால் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் எப்படி இருக்கலாம். அது நம்ம கண்ணை பாதிக்காத மாதிரி இருக்குன்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா இப்போல்லாம் யாருமே தங்களோட தப்பை ஒத்துக்கிறாங்களோ, எவன் சொன்னாலும் உடனே ஃபஸ்ட்டு அவனை தட்டிடணும். அந்த மைண்ட் செட் ஏன் இருக்காங்கன்னு தெரில. நல்லதுக்கு தான் சொல்கிறோம். சரி, இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையில்லை, நான் ஸ்டாக்கில் தான் போயிட்டுருக்கிறேன்.
எப்போ வந்து ஆப்போசிட்டில் ரொம்ப ஹை பீம் அடிக்கிறோம் அப்போ சுத்தமாக ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஹெட்லாம்ப் பத்தலை. ப்ளீஸ் டேக் திஸ் இன்டு கன்சிடரேஷன் சார். ஹோண்டா இந்தியா சார் தயவு செஞ்சு இந்த ஹெட்லாம்பை மாற்றுங்க. இந்த ஹெட்லாம்ப்பு ஏன்னா ஹெட்லாம்ப் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி யாருமே வைக்கிறது இல்லை. ஸோ அதை கொஞ்சம் வச்சேன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் பவரோட நீங்கள் நார்ம்ஸ் படி தான் வச்சுருக்கீங்க, அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் ஹெட்லாம்ப்பு பத்தவில்லை, அதுதான் உண்மை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் லோ பீம் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஹெட்லாம்ப்ஸில். இப்போ எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, தேவையான இடத்துல எக்ஸ்ட்ரா லைட்டை போடுங்க. அதுவும் லோ பீமாக இருந்தால் நிறைய பேருக்கு வசதியாக இருக்கும். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண் பாதிக்காது. எல்லோரும் இதை லேர்ன் பண்ணி மற்றவங்களுக்கு அது தெரியலன்னா கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம எல்லாரையும் கற்றுக்க வைப்போம். இன்னும் இடத்துல ஒன்றும் பத்தலை, கூட லைட்டை போடு அதான் ஒரு நான் வாங்க. இந்த டிஜே மைக் இந்த அக்ஷயா பவனோட லைட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அக்ஷயா பவனோட லைட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல், எதிரில் வர்றவங்க அடிக்கிற மாதிரி இல்லாமல், நல்லா சத்துலாம் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி வைங்க. ஹோட்டல் உரிமையாளர்களே நன்றிகள். பாருங்கள், தானே பார்த்தேன் நண்பா. நண்பா ஐபீம் போடுறேன். ஐபீம் வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐம் ஹாப்பி வித் லோ பீம். ரியலி குட். ரொம்ப நல்லா சூப்பரான லோ பீம் இது. ஓகே then safe and happy motoring. நன்றி, வணக்கம்.